இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர் வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனா ஆஸ்காவனம். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர், அதாவது புளியோதரை இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர். அது வந்து பார்க்கலாம். புளியோதரைன்னா பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அது கோவிலில் வந்து ஒரு பிரசாதமாக ஒரு புளியோதரை வாங்கினோம்னா செமையாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு புளியோதரை வந்து 6லேருந்து 60 வரைன்னு ஒரு பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் 6க்கு கம்மியாக இருக்கிற வயசு, 60க்கு மேலே இருக்கிற வயசு, எந்த வயசுக்காரங்களுக்கும் புளியோதரைனா பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புளியோதரை பிரியர்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பவுடர் ஃபார்மில் வந்து எல்லாத்தையும் போட்டு பண்ணி வச்சுட்டோம்னா, வெறும் சாதத்தை வந்து சூடு சாதம் போட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டு இந்த பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சும்மா ஒரு கடுகு கொஞ்சம் தாளிச்சுட்டு, ஒரு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு இந்த பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சாதத்தையும் போட்டு கிண்டினோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான புளியோதரை பவுடர், இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர். அது எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் காஞ்ச மிளகா இருக்குது, புளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இதெல்லாம் எந்த அளவில் எப்படி போடலாம், எப்படி சாமான் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்புலேருந்து இந்த அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். வெந்தயம், இது வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை வந்து இதில் போட்டுக்கிறேன். இந்த தனியாலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம், அவ்வளோ. இப்போ இந்த மிளகுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ஏன்னா இந்த மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு போடுறதுனா மிளகா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன்றா வறுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏற்கனவே கொஞ்சம் மிளகும் போட்டதுனால போட்டிருக்கேன். பட் இந்த அளவுக்கு காரம் இருந்தால் தான் அந்த புளிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப புளிக்கும், காரமே இருக்காது. புளி வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கடைசியில் வறுத்துட்டு சும்மா மேலாக போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து அரைக்க போகிறதில்ல, அப்படியே மேலாக போட்டு வச்சுக்கலாம். இது வேர்க்கடலை, இது நான் வந்து கல்லுப்பில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான், ஸோ 2 வந்து இதில் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கல்லுப்பு போடல அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பெருங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி போடல அப்படின்னா பெருங்காய பொடி யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை சூடு பண்ணியிருக்கேன், எண்ணெயே விடலை, ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுக்கிறதுக்குலாம் இது வந்து அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது வறுபட்டு போச்சு. கொஞ்சம் சேர்ந்தாதான் வாசனை நல்லா இருக்கும். அதே சமயத்தில் தீயாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்தாச்சு, இது போகிறோம். இப்போ நம்ம இதை மாற்றிட்டு உளுத்தம்பருப்பை போடலாம். இதை தட்டில் கொட்டிக்கலாம். 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. புளிக்காய்ச்சல் பவுடர் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து மிளகு, வெந்தயம், தனியா, அது 3த்தையும் போட்டிருக்கேன். இது 3 ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்படி பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, சவுண்டு வருதா? பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இது போகிறோம். இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி விடலாம். இப்போ இதையும் தட்டில் கொட்டிக்கலாம். இந்த கருவேப்பிலையும் நான் இப்போ வறுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பொடி பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் எண்ணெய் இல்லாத சமயத்துலேயே நம்ம இதை போட்டு வறுத்து தனியாக வச்சுக்கலாம். மொரன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். இதை வந்து ரொம்ப கம்மியாக நல்லெண்ணெய், சொட்டு நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப ஒரு 4 ட்ராப் தான் விட்டுருப்பேன். இதில் முதல்ல இந்த 4 கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா ஆறி போச்சுன்னா நல்லா மொரன்னு ஆகிடும். இப்போ இது சொட்டு எண்ணெய் மிச்சம் இருக்குது பாருங்கள். அந்த சொட்டு எண்ணெயிலேயே நம்ம ஒரு 20 மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகா வறுப்பட்டது போகிறோம். புளி போட்டுக்கலாம். அடுத்ததான் 100 கிராம் புளி நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வந்து பொரியும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா கொஞ்சம் வறுபடும். அப்புறமா அது வந்து அரைக்கும் போது ஈஸியாக வந்து பொடி ஆகும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வறுபட்டு போயிடுத்து. இது போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஹார்டாகிடும். நம்ம ஆறுன அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். திரும்ப ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து இதிலே போட்டோம்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் எடுத்துரும். சவுண்டு வருது பாருங்க, சுறுசுறு சவுண்டு வருதா? ஸோ அந்த மாய்ஸ்சர் வந்து அது எடுத்துரும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. இந்த பெருங்காயத்தையும் அப்படியே அந்த சூட்லேயே போட்டு விட்டுடலாம். மிளகாயும் அந்த சூட்லேயே போட்டு விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிப்போச்சு. இந்த பருப்பும் ஆறிப்போச்சு. இப்போ முதல்ல மிளகா, அந்த பெருங்காயமெல்லாம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல போட்டு ஒரு சுற்றிட்டு
புளி, மிளகா, பெருங்காயம், உப்பு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பை போட்டு அரைக்கலாம். இது ஒரு சுற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பருப்பையும் அதிலே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு, அவ்வளோதான். அது குறைப்பாக நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் எள்ளும் போட்டு ஒரு சுற்றிடலாம். இப்போ இதுக்கு இவ்வளோ மஞ்சப்பொடி போடலாம். வறுத்த எள்ளுலேருந்து 2 ஸ்பூன் வந்து எள்ளு போட்டுக்கலாம். அதனால் எள்ளு போடுற எல்லாத்துக்குமே கடைசியில் போட்டு தான் ஒரு சுற்றினா போகிறோம். இப்போ நீங்கள் வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனால் வறுக்கும்போது தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது கடைசியில் அரைச்சுட்டா போகிறோம். இதை நம்ம ஒரு சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் பொடி ரெடியாக எடுத்து பொடி ரெடி. ஆஹா, சூப்பராக இருக்கே. இப்போ இதை வந்து இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து வேர்க்கல்லையும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் வேர்க்கல்லையும் போட்டேன், கருவேப்பிலையும் போட்டேன். அவ்வளோ. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வீடியோ எடுக்கும்போது தம்ப்நெயில் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் போட்டால் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதனால தான் வந்து கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுறது. வந்து பேச்சுலர்ஸ், குக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமைக்கிறவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க டிஃபன் பாக்ஸ் கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எல்லா பசங்களுக்குமே புளிக்காய்ச்சல், புளி சாதம் அப்படின்னா பிடிக்காது, ஆளே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுடராக பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு சாதத்தை வச்சு அது மேலே எண்ணெய் விட்டு அப்படியே நீங்கள் இந்த பொடி அப்படியே போட்டு சாப்பிட்லாம். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு ஒரு 3 மாதம், மினிமம் ஒரு 3 மாதமாவது நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. புளிக்காய்ச்சல் பொடி, ரெடிமேடு புளிக்காய்ச்சல் பொடி தயாராகிடுச்சு. இதான் புளிக்காய்ச்சல் பொடியை வந்து நான் வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அது தவிர வந்து இந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் இருக்கு பாருங்க மிச்சம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டு இதை வந்து எப்படி பண்ணலான்றதை பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறேன். நான் இப்போ எண்ணெய் சுட்டு எடுத்து கொஞ்சம் கடுக போடுறேன். சும்மா 2 உளுத்தம் பருப்பு சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக வேர்க்கடலை, நான் சாதம் கம்மியாக தான் பண்ண போகிறோம். சும்மா கொஞ்சோண்டு வேர்க்கடலை. ஏற்கனவே நம்ம பொடியிலையும் வேர்க்கடலை போட்டிருக்கோம், அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயிலே கொஞ்சோண்டு பவுடர் போட்டுட்டு கலந்துடலாம். இதை லேசாக பரட்டி விட்டுட்டு சாதத்தை போட்டுருவோம். இந்த சாதம் வந்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வருங்க உதிரி உதிரியாக பாருங்க. அப்படி இருந்தால் புளிக்காய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும். புளி சாதத்துக்கு உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி கரண்டியால் தட்டி விட்டிங்கன்னா எல்லா சாதத்துலேயும் அந்த புளிக்காய்ச்சல் பொடி வந்து நல்லா வந்து பரவிடும். அவ்வளோதாங்க. நிமிஷத்தில் புளிக்காய்ச்சல் சாதம் ரெடி ஆகிடுது. சாதத்தை ஒரு கப்பில் போட்டு இப்படி பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு. இது வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் போட்ட ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு. பார்த்தீங்கன்னா பலாக்காய் சிப்ஸு, இதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். புளி சாதம் அப்படின்னாலே இந்த மாதிரி சிப்ஸு, வடாம், அப்பளம் அதான் வந்து ரொம்பவே வந்து மேட்சிங்காக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவ்வளோதான், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு புளி சாதம் பண்ணியாச்சு. தொட்டுக்க வந்து பலாக்காய் சிப்ஸு, இது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு. இது அருமையாக வந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடியை வச்சு நம்ம வந்து இதை வந்து புளி சாதத்தை பண்ணியாச்சு, புளியம் சாதம் அது பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய சேனல்ஸில் போடுறாங்க இல்லையா, அவங்களோட தான் வந்து முதல்ல வந்து நிற்கும். ஸோ எங்கள் மாதிரி கொஞ்சம் அப்கமிங் சேனலில் கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்கள்தான் கொஞ்சம் பின்னாடி தான் போயிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா தான் எங்களோட வீடியோஸும் கொஞ்சம் வரும், உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய சேனல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதனால் என்ன மாதிரி உள்ள அப்கமிங் சேனல்ஸ்காரங்க வீடியோவை நீங்கள் பாருங்கள், அவசியம் அந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். என்ன மாதிரி உள்ள அப்கமிங் சேனல்ஸ் அவங்களது நீங்கள் வீடியோஸ் அவசியம் நீங்கள் பாருங்கள். செம டெம்டிங்காக இருக்குது. இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடரை வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம்.